இன்னைக்கு ஒரு ரசம் வைக்க போகிறேன். ஒரு 3 தக்காளி, 4 பச்சை மிளகு, 3 பச்சை மிளகு இல்லாட்டி 4 பச்சை மிளகு எடுத்து இந்த தக்காளி அவ்வளோத்தையும் நல்லா கை வச்சு பிசைஞ்சு பேஸ்ட்டு மாதிரி கை வச்சே பிசைஞ்சு ஆக்கி வச்சுட்டு, இந்த பச்சை மிளகையும் அதில் போட்டு, கீறின பச்சை மிளகையும் அதில் போட்டு பிசைஞ்சு, கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு, திருப்பி கொஞ்சம் நல்ல மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் 2 மல்லி, கொஞ்சம் மல்லி இவ்வளவும் போட்டு நல்லா லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி அதையும் தனியாக வச்சுக்கிடணும். வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, வெள்ளைக்கூட தொலியை உரித்து பொடி 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 பொடியாட்டு ஒரு ஒரு சின்ன கிண்ணம் நிறைய வெள்ளைக்கூடு பொடி பொடி பொடியாட்டு வெள்ளுள்ளியை அரிஞ்சு வச்சுட்டு, அதில் ஃபஸ்ட்டு போட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு இந்த வெள்ளையும் போட்டு நல்லா வசக்கிட்டு சிம்மில் வச்சுக்கிடணும். வச்சுட்டு பெருங்காய பொடி அதுலேயும் 2 போடணும். திருப்பி இங்கே பிசைஞ்சு வச்சுருக்கிறதுல கொஞ்சம் மல்லிக்கீரை நல்லா பிச்சு போட்டு கை போட்டு அதையும் பிசையணும். இந்த தக்காளி எல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கிறதுல வச்சுட்டு, அது பொறுன்னு பொரிஞ்ச உடனே மஞ்சப்பொடியும் இதில் போட்டு அப்படியே தூக்கி ஊற்றி, அது கொஞ்சம் சர்க்கரை லேசாக 2 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு உப்பும் போட்டு, இந்த பொடிச்சு வச்சுருக்க பொடியை என்ன செய்யணும்னா, இந்த தக்காளியெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கிறதுலே போட்டு பிசைஞ்சிடணும். அதை எண்ணெயில் எதுவுமே போடக்கூடாது, வெறும் வெள்ளைக்கூடு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு அதுலேயும் 2 பச்சை மிளகு போடணும். போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிஞ்சு வரும்போது இந்த எல்லாம் கலக்கி வச்சுருக்க அந்த பொடி எல்லா ஐட்டமும் அதிலே சேர்த்து அதில் ஊற்றி நல்ல நுரை 4 பக்கம் வரும்போது கொஞ்சம் உப்பு அதுக்கு முன்னே போட்டுறணும். 2 உப்பு இந்த கலக்கி வச்சுருக்கையிலே உப்பு போட்டு, காயப்பொடி இதுலேயும் 2 போடணும், அங்கே வறுக்கிறதுலேயும் 2 போடணும். போட்டுட்டு இதை தூக்கி ஊற்றி கொதித்து 4 பக்கம் நுரை வரும்போது